ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தற்போது வந்துள்ள ஒரு முக்கியமான செய்தி என்ன என்றால், ஈரான் அமெரிக்கா போர் பிரச்சனையில் வளைகுடா நாடுகள் அஞ்சிய விஷயம் தற்போது நடந்து விட்டதாக வளைகுடா நாடுகள் அனைத்தும் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி என்ன என்று பார்ப்போம். அதற்கு முன்னதாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், ஃபாலோ பண்ணவும், ஆதரவு தரவும் நன்றி. அதாவது நேற்று புதன்கிழமை அன்று ஈரானின் முக்கியமான தெற்கு பார்ஸ் எரிவாயு நிலை மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதில் பலத்த சேதங்களும் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அதை பற்றி அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து கத்தாரின் முக்கிய எரிவாயு தளம் மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஈரான் இதில் கடுமையான சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் கத்தாரில் தொழிற்சாலை மீது மிகவும் பாதிப்புக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே கத்தாருக்கு எதிரான ஈரானின் பதில் நடவடிக்கைகள் மேலும் எடுக்கக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானை எச்சரித்துள்ளார். எனவே அதை பற்றி ஈரான் எந்த ஒரு கவலையும் கொள்ளாமல் ஈரானின் எரிவாயு நிலை மீதான தாக்குதலை இஸ்ரேல் உறுதி செய்யாத நிலையில் தனது கூட்டாளி மத்திய கிழக்கில் நிகழ்ந்த எந்த ஒரு விஷயங்களையும் ஏற்படவில்லை என்ற கோபத்தில் காரணமாக ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் கத்தாரின் வடக்கு எரிவாயு நிலையில் நீட்சியாக உள்ள ஈரானின் தெற்கு பார்ஸ் எரிவாயு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது இஸ்ரேலின் தொழிற்சாலை மீது இலக்கு வைத்து தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது மிகவும் ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற நகர்வு என கத்தாரின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதலை பற்றி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஓமன் நாடுகள் மிகவும் கண்டித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருந்தாலும் தனது ராய்ஸ் லபான் ஆற்றின் உற்பத்தி தொழிற்சாலை மீதான ஈரானின் தாக்குதலை வெட்கக்கேடானது என்றும், தனது தேசிய பாதுகாப்பு மற்றும் பிராந்தியத்தின் மீதான நேரடி அச்சுறுத்தல் என்றும் கத்தார் அரசு தெரிவித்த வண்ணம் உள்ளது. இருந்தாலும் அதை பற்றி ஈரான் எந்த ஒரு கவலையும் கொள்ளவில்லை. ஏனென்றால் அமெரிக்காவின் கூட்டாளி நாடுகளான அனைத்து நாடுகளிலும் அமெரிக்காவின் தளவாடங்கள் அமைத்து வைத்திருப்பதால் அங்கிருந்து தன்னை தாக்கக்கூடும் என்ற நோக்கில் ஈரான் அருகில் உள்ள அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் வைத்துள்ள ஐக்கிய அரபு நாடுகள் மீது ஈரான் அரசு, ஈரான் இராணுவம், ஈரான் மக்கள் அனைவரும் போரிட்டு அமெரிக்க தளங்களை அழித்து கொண்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவித்தவன உள்ளது. மேலும் இந்த நிகழ்வை வளைகுடா அரபு நாடுகள் மேலும் அச்சத்துடன் பதற்றத்துடன் ஈரானுடன் போரிடுவதற்கு தயங்கிக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவித்தவன உள்ளது. இதனால் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், ஐக்கிய அரபு நாடுகள் அனைத்து நாடுகள் மீதும் ஒற்றை நாடாக தனது பலத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைத்து இராணுவ தளவாடங்களும் அனைத்தும் பூமிக்கு அடியில் வைத்துக்கொண்டு அனைத்து அமெரிக்காவின் கூட்டாளி நாடுகள் எத்தனை மாதங்கள் தொடர்ந்து போரிட்டு வந்தாலும் அத்தனை மாதங்களும் நாங்கள் எதிர்கொண்டு போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று ஈரான் இராணுவம் தெரிவித்த வண்ணம் பதில் கூறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க அதிபரும் மேற்கொண்டு தனது இராணுவத்தை ஏவிக்கொண்டிருக்கிறார், போரிட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஈரானை கடந்த 4 வாரங்களாக போரிட்டு கொண்டிருப்பதால் ஈரானை இன்னும் வெற்றி அடைய முடியவில்லை, அழித்து விட முடியவில்லை, அங்கு உள்ள தலைவர்களை கைது செய்ய முடியவில்லை. இதன் அடிப்படையில் ஈரான் இராணுவம் மேலும் அதிவேகமாக அதிசக்தியில் அமெரிக்காவுடன் போரிட்டு
வெற்றி பெற காத்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவித்த வண்ணம் உள்ளது. அமெரிக்கா அதிபர் ட்ரம்பின் கோரிக்கையை மற்ற உறுப்பு நாடுகள், ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் தொடர்புடைய அனைத்து உறவு நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஆதரவு தராமல் பதற்றத்துடன் பீதியில் உறைந்து போய் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனாகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடன் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு உறுப்பு நாடுகளும் அமெரிக்காவிற்கு ஆதரவு தராமல் ஒதுங்கி கொண்டிருப்பதால் ஈரான் மிக வேகமாக தன்னுடைய முழு பலத்தையும் அமெரிக்கா மீது காட்டிக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவித்த உள்ளது. எனவே இந்த ஹர்முஸ் ஜலசந்தி ஈரான் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அமெரிக்கா இங்கிருந்து 1200 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று ஏவுகணைகளை தாக்கும் தூரத்தில் இருப்பதால் அமெரிக்காவால் ஒன்று செய்ய முடியவில்லை. மேலும் ஈரானில் உள்ள இராணுவமும் பூமிக்கடியில் பதுங்கியிருந்து எந்த ரூபத்தில் எந்த திசையில் இருந்து தாக்குவார்கள் என்ற விவரமும் தெரியாமல் அமெரிக்கா பீதியில் உறைந்து போயிருக்கிறது. ஏனென்றால் ஈரான் முழுவதும் பாலைவனங்களாகவும் தர்சு நில காடுகளாகவும் அனைத்தும் உப்பு நிறைந்த பாலைவன பகுதிகளாகவும் காணப்படுவதால் அங்கு மக்கள் தொகையும் மக்கள் நகரங்களும் மிக குறைவாக காணப்படுகிறது. ஈரான் ஒரு சிறிய நாடு என்பதை அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். அது உலகறிந்த ரகசியம். எனவே அந்த சிறிய நாடான ஈரானை வெற்றி பெற அழிப்பதற்கு அமெரிக்கா சுமார் 4 வாரங்களாக போரிட்டு வருகிறது. இன்று வரை ஈரானை அழிக்க முடியவில்லை. அங்குள்ள தலைவர்களை கைது பண்ண முடியவில்லை. மீண்டும் மீண்டும் போரிட்டு கொண்டு வருகிறார்கள். ஈரானும் அதற்கு தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் முக்கியமான செய்தியாக தெரியப்படுத்தப்படுகிறது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணவும் ஆதரவு தரவும். நன்றி, வணக்கம்.